பிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல டிடி அதாவது நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச திவ்ய தர்ஷினி அவர்கள் வெளியிட்ட ஒரு நல்ல செய்தியை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிடி பாத்தீங்கன்னா 1985 பிப்ரவரி 14 பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 41 வயதாகுது. சமீபத்துல டிடி அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு லைவ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லைவ்ல நிறைய பேர் நீங்க கேட்கற கேள்வியில கேளுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு விவாகரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு டிடி அவர்களும், ஆமா நான் 2014 மேரேஜ் பண்ணேன், 2017 டைவர்ஸும் பண்ணிட்டேன். ஸோ அந்த 4 வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டேன். எனக்கும் சரி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் சரி அந்த திருமணத்துல எங்களுக்கு உடன்பாடே இல்லை, அதனால நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சுட்டோம், எங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, விவாகரத்துக்கு அப்புறம் லைஃப் அதோட நிக்க போறது இல்லை, இதுக்கப்புறமும் லைஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செகண்ட் மேரேஜ் பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிடி அவர்களுமே, ஆமா என்னுடைய வீட்லயும் எனக்கு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, எனக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதான், ஆனா இப்போதைக்கு எனக்கு சரியான மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் நான் யாரையும் பார்க்கல. ஸோ கண்டிப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி யாராவது பார்த்தேன் அப்படின்னா நான் உடனே மேரேஜ் பண்ணிக்குவேன். கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லாம அதை நான் பண்ணவே மாட்டேன், ஃபேன்ஸ் ஆகி உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி டிடி சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி நம்ம டிடி அவங்களுடைய அக்கா திவ்ய தர்ஷினி அவங்களும் கூட சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூல டிடியை பத்தி கேட்டதுக்கு, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு டிடி இப்ப வாழ்றது நினைச்சா. அவளுக்கு முதல் திருமணம் அவளுக்கு நினைச்ச மாதிரி அமையல, ஆனா கண்டிப்பா 2வது திருமணத்துல அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை அமையன்னு சொல்லி நாங்க எல்லாருமே நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு தொழிலதிபர் மாப்பிள்ளையை கூட பார்த்து வச்சிருக்கோம், அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டிடியோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிடி அவர்களும் சரி அவங்களுடைய அக்கா பிடி அவர்களும் சரி சின்ன வயசுலேருந்தே பாத்தீங்கன்னா இந்த ஆங்கரிங் தொழில இருந்தாங்க. ஸோ இதன் மூலியமா பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் மனசு நீங்க அதை இடத்த பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா டிடி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா விஜய் டிவில காஃபி வித் டிடி அப்படிங்கிற ஷோ மூலியமா நிறைய மக்கள் மனசுல நீங்க அதை இடத்த பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சில சீரியல்ஸ்லயும் நடிச்சிருக்காங்க, முக்கியமா நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. டிடி அவர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய் அப்படின்னு சொல்லி டாப் ஹீரோஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூவும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் டிடி அவர்கள் போட்ட லைவ்ல இன்னொரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏன் நீங்க கொஞ்ச நாளா இல்ல கொஞ்சம் வருஷங்களா ஏன் எதுலையுமே வரல, எதுலையுமே கலந்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டிடி அவர்கள் சொன்ன பதில், என்னுடைய லைஃபையே மாத்தி போற மாதிரி எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. என்னுடைய காலில் ஒரு பெரிய நோய் ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது, இதை நான் சாகிற வரை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நோய்க்கு நான் எல்லா பக்கம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், கடைசியா எனக்கு வலி மட்டும்தான் மிச்சமா இருந்தது, என்னால இதை தாங்கிக்கவே முடியல, இதுக்கு வேற வழியும் கிடையாது, நான் சாகிற வரைக்கும் இந்த வழியை அனுபவிச்சுதான் ஆகணும், என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியாது, பழைய மாதிரி ஓடி ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி டிடி அவர்கள் ரொம்பவே உருக்கமா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன இந்த விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம், உங்களால வழியை பொறுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இவங்களுக்கு நல்ல ஆறுதலும் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸுமே டிடி அவர்கள் கூடிய சீக்கிரத்துல மேரேஜ் பண்ணிக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவ்ல கமெண்ட்ஸ் போட்டே இருந்தாங்க. டிடி அவர்களும் கூட அவங்களுடைய ஃபேன்ஸ் பத்தி அந்த லைவ்ல சொல்லும்போது, எனக்காக நிறைய பேர் நிறைய ஊர்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னுடைய போட்டோஸ் எடிட் பண்றது, எனக்காக இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது, நிறைய சோசியல் மீடியாக்களை எனக்காக ஃபேன்ஸ் பேஜ் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி என் மேல உங்களுடைய லவ் காமிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னே தெரியல, கண்டிப்பா நான் சாகிற வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச டிடியா உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். என்னால கால் நடக்க முடியல அப்படின்னாலுமே என்னால இந்த மாதிரி விஷயங்கள் சோசியல் மீடியானாலேயே உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டிடி சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்களும் கூட டிடி சொன்ன இந்த எல்லா விஷயங்களை பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுக்கு டிடியை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கூட மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது மாதிரியான சினிமா சீரியல் அப்டேட்ஸ் எல்லாம் டெய்லி வேணும் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய பிபி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.